அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. நான் லதா. இன்றைக்கு நம்ம அருள்மிகு பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் இரும்புலியூர், கிழக்கு தாம்பரம், சென்னை 6,59,000. இன்றைக்கு மிக சிறப்பாக ஆனி மாதம் ஆனி ஊஞ்சல் உற்சவம் அமாவாசை தினத்தன்று இங்கு சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு மாதமும் இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்தர்கள் எங்கே இருந்தாலும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து எப்படி மேல்மலையனூரில் அங்காளம்மன் பூஜையை தரிசனம் செய்கிறாங்களோ அதே மாதிரியே இங்கேயும் விளக்குகள் ஏற்றி வைத்து எல்லா தெய்வங்களுக்கும், அதாவது முதல்ல சிவசெல்வி நர்த்தன விநாயகர், அடுத்து அருள்மிகு ஸ்ரீ அழகநாயகி அம்மன், அருள்மிகு எண்ணெய் பெற்ற தாயார் என்ற அலர்மேல் மங்கை தாயார், அடுத்ததாக அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ தனக்கோட்டி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ பாபா, அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி, அதுக்கப்புறம் பிள்ளையார், அதுக்கு பிறகு அருள்மிகு பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன், அருள்மிகு ஸ்ரீ முருகப்பெருமான், அருள்மிகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன், அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் தாயார், அருள்மிகு ஸ்ரீ பற்றையம்மன், அவங்கள நம்ம தரிசனம் செய்யலாம். அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்மன், அருள்மிகு ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், அருள்மிகு ஸ்ரீ வேதநாயகி அம்மன், நந்திய பகவான், அருள்மிகு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் சுவாமி, அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர், அருள்மிகு ஸ்ரீ காலபைரவர், அருள்மிகு ஸ்ரீ நவகிரகங்கள், அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சுவாமி, அருள்மிகு கருடாழ்வார், அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் போன்ற தெய்வங்களை நாம் தொடர்ந்து தரிசனம் செய்யலாம். இந்த தெய்வங்களை இவங்க எல்லாருக்குமே அந்த விளக்குகள் ஏற்றி வரிசையாக எல்லா தெய்வங்களுக்கும் சுற்றி காண்பித்து வந்து அதற்கு பிறகு அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் பூஜைகள் நாதஸ்வரம் மேளம் இசையோடு ஆரம்பிக்கப்படுகின்றன. பல அம்மனுடைய பாடல்களும் பக்தி பாடல்களும் இசைக்கப்படுவது ஒரு தனி சிறப்பு. இந்த திருக்கோயிலில் மாதம் வருகிற அமாவாசை தினங்களில் மிக சிறப்பாக இந்த ஊஞ்சல் உற்சவம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நீங்களும் இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் அமாவாசை தினங்களில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் அருளை பெறுமாறு அனைவரையும் நாங்கள் அன்போடு இருகரம் கூப்பி அழைக்கின்றோம். இந்த அமாவாசை பூஜையை ஏற்பாடு செய்கிறவங்க உபயதாரர் திரு ஏ அர்ஜுனனையா அவர்கள், சுத்தானந்த பாரதி ஸ்ட்ரீட், ஸ்ரீ கல்பனா கன்சல்டன்ட்ஸ் அவங்க தான். அவங்களுடைய தொழில், அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய பிரார்த்தனைகள், குடும்பத்தார் மற்றும் சேவைகள் சிறப்பாக இருக்கணும்னு மனசார நம்ம வேண்டிக்கிறோம் எல்லா தெய்வங்களையும். அதே மாதிரி அருள்மிகு ஸ்ரீ பிடாரி இரட்டை செல்லியம்மன் திருக்கோவிலில் 18/8/2024 அதாவது ஆடை திருவிழா சீரும் சிறப்புமாக 73ஆம் வருடம் கொண்டாடப்பட இருக்கிறது. பக்தர்கள் எங்கிருந்தாலும் வந்து இந்த விழாவில் சிறப்பித்து கொண்டும் இந்த விழாவில் வேண்டும் வரங்களை பெற்று சென்று தன்னுடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் இல்லத்தாருக்கும் சுற்றத்தார் எல்லாருக்குமே நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருகிற ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற வேண்டும் வரங்கள் அளிக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மனையும் கோயிலையும் தரிசனம் செய்யணும்னு கோயில் நிர்வாகம் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் இருகரம் கூப்பி உங்களை எல்லாரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருக்கோயிலில் எல்லா விசேஷங்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி தினங்களில் விசேஷங்கள், மேலும் பிரதோஷமும் மாதத்துக்கு 2 நாள் சிறப்பான முறையில் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. வெள்ளிக்கிழமைகளில் அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மனுக்கு மேல்மலையனூரில் மேல்மருவத்தூரில் எப்படி எல்லாரும் கொண்டாடுறாங்களோ, எப்படி வெள்ளிக்கிழமைகளில் பூஜைகள் நடைபெறுகின்றனவோ அதே மாதிரியே இங்கேயும் பூஜைகள் நடைபெறுவது ஒரு தனி சிறப்பு. இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தினம் பூஜை தான், தினம் சிறப்பு வழிபாடு, அர்ச்சனைகள், அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம்னு ஒவ்வொரு நாளுமே விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திருக்கோயில். மேலும் 500 வருஷம் பழமையான ஒரு திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் வேண்டிக்கிட்டவங்க எல்லாருமே அடுத்த வேண்டுதலுக்காக தான் வருவாங்க. ஏன்னா அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறிடும். அருள்மிகு ஸ்ரீ இரட்டை பிடாரி செல்லியம்மன் திருக்கோயிலில் நீங்கள் வேண்டிக்கிற வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். 500 ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோவில். மேலும் கிராம தேவதையாக விளங்கி கொண்டிருக்கிற அம்மன் நமக்கு ஆட்சி செய்து அருள் புரியும் ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில். அப்படின்றது தான் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி இரட்டை செல்லியம்மன் திருக்கோயிலுடைய வரலாறு. பல அற்புதங்கள், அதிசயங்கள், மென்மேலும் பல உழைப்புகள், முன்னேற்றங்கள், நம்ம உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம், நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு பலன், இது எல்லாமே நிச்சயமாக இந்த திருக்கோயிலுக்கு வரும்போது உங்களுக்கு கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த திருக்கோயிலுக்கு எல்லாருமே வாங்க, வந்து தரிசனம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம், வளர்ச்சி, முன்னேற்றம், சந்தோஷம், அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் எல்லாருமே வந்து இந்த திருக்கோயிலுடைய பூஜைகளில் கலந்துக்கோங்க. நீங்களே அம்மனுக்கு தாலாட்டு பாடி நீங்கள் இதே மாதிரி ஊஞ்சலை நீங்கள் ஆட்டலாம்.
சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயே நீ கண்மலரு தாளேலல்லேலோம். வேப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண்மலரு தாளேலல்லேலோம். இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் என் கவலை தீர்க்க வேண்டாமா கண்மலரு தாயே. பாம்பே தலையனதா வேப்பிலையோ பஞ்சுமத்த ஆத்தா கண்மலர ஆரீரரோ பாடும் புள்ள. எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணுல. ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சேன். சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயே நீ கண்மலரு தாளேலல்லேலோம். ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையில உலகம் பசி அடங்கி உறங்குதம்மா நேரத்தில். உதட்டு பருக்கையில் 1 2 சிந்துதடி அதை நான் ருசி பார்த்தா மூச்சம் எங்கு வந்ததடி. தாயே இனி நீயே என் நெஞ்சினில் தங்கிவிடு போகும் வழியாவும் எங்களின் கூட இரு. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயே நீ கண்மலரு தாளேலல்லேலோம். வேப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண்மலரு தாளேலல்லேலோம். எல்லாருமே இந்த திருக்கோயிலுக்கு வாங்க. அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் சீரும் சிறப்புமாக பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வந்து எங்களோடு இணைந்து இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு அனைவரையும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம். ஓம் சக்தி பராசக்தி.